காலை வேளையிலே உங்கள் ஒவ்வொருவருக்கும் இயேசுவின் இனிய நாமத்தில் என்னுடைய வாழ்த்துக்களை மறுபடியும் செலுத்துவதில் நான் சந்தோஷப்படுகிறேன். கர்த்தர் நல்லவர், நம் வாழ்விலே அவர் கூட இருக்கிறார். அல்லேலூயா. அக்கினியிலே நாம் நடக்கிற போதிலும் எரிந்து போகவில்லை, நாம் தண்ணீரிலே நடந்து போகிற போதிலும் மூழ்கி போகவில்லை. ஏனெனில் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. தேவன் நம்மை முன்குறித்து அழைத்திருக்கிறார். அவர் எங்களோடு கூட இருக்கிறார். அவர் திட்டமும் சித்தமும் நிறைவேறும் மட்டும் நாங்கள் அழிந்து போவதில்லை. அல்லேலூயா. சத்துரு அழிக்க பல விதத்திலே வகை தேடலாம், ஆனாலும் தேவன் நம் பட்சமாய் இருப்பதினால் நாம் அழிந்து போவதில்லை. ஆமென். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஒரு நாள் வாழ்வல்ல, ஊழியம் என்பது ஒரு நாள் அல்ல. நாம் உயிருள்ள நாளெல்லாம் ஆண்டவரை சேவிக்க வேண்டியது, இல்லாவிட்டால் உயிருள்ள நாளெல்லாம் ஆண்டவருடைய ஊழியத்தை நிறைவேற்ற வேண்டிய பொறுப்பு, உத்தரவாதத்தை தேவன் எனக்கும் உங்களுக்கும் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆகவேதான் கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஒரு நீண்ட கால பயணம். திருச்சபை நீங்கள் ஒரு ஆண்டை கடந்து வந்திருக்கிறீர்கள். பாஸ்டர் குமார் 18 வருஷம் அவருடைய ஊழியம் ஆரம்பிக்கப்பட்டது என்று சொன்னார். நான் ஆண்டவருக்கு மகிமையாக சொல்வேன், நான் 36 ஆண்டுகள் என்னுடைய முழு நேர பணியில வந்து ஆண்டவருக்கு மகிமையாக நான் கிறிஸ்தவனாகி 39 வருஷமாகிறது. ஒரு காலத்தில் நான் ஒரு பேரளவு கிறிஸ்தவனாய் நான் வாழ்ந்ததுண்டு. கிறிஸ்து எனக்கு இருக்கவில்லை. கிறிஸ்துவை நான் இன்னும் சரியானவனை அறியாதவனாய் ஒரு கத்தோலிக்க பின்னணியில நான் பிறந்து வளர்ந்தவன். எந்த அளவு வைராக்கியமாய் கத்தோலிக்கத்தில் இருந்தோம் என்றால், நான் இயேசுவை ஏற்றுக்கொண்ட ஒரே காரணத்தினால என்னுடைய தகப்பனார் என்னை வீட்டை விட்டு வெளியே துரத்தினார். என்னுடைய தகப்பனாருக்கு நான் எந்த துரோகமும் பண்ணினதில்லை. சின்ன வயதில் நான் லவ் பண்ணினேன் என்று சொல்ல முடியாது, இல்லாட்டி சந்தையில் நின்று சிகரெட் அடிச்சு என்று சொல்ல முடியாது, தூசணம் சொன்னேன் என்று சொல்ல முடியாது. என் தகப்பனுடைய வார்த்தைக்கு நான் மீறி நடந்ததும் இல்லை. இருந்த போதிலும் கத்தோலிக்கத்தில் அவ்வளவு வைராக்கியமா என் தகப்பன் இருந்ததனால் நாங்கள் வைராக்கியமாகத்தான் இருந்தோம். ஆனால் சத்தியத்தை ஒரு நாள் அறிந்து கொண்டோம். 1987 ஆண்டு நான் இயேசுவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு அங்கே ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொண்டதினால் என் தகப்பன் ஒரே காரணத்தினால் சபைக்கு போன ஒரே காரணம், போகக்கூடாதுன்னு என்னை பல முறை அடித்திருக்கிறார், சைக்கிளை உடைத்திருக்கிறார். இருந்த போதிலும் என்னுடைய வேதாகமத்தை எரித்திருக்கிறார். ஆனாலும் கடவுள் மேல் கொண்டிருந்த காதல், தண்ணீரும் வெள்ளங்களும் அதை தணிக்க முடியவில்லை. என் தகப்பனின் எதிர்ப்பும் அதை தடுக்க முடியவில்லை. அதனால் என்னை விட்டு வெளியே போகும்போது கிட்டத்தட்ட நான் 1990 ஆண்டு என் வீட்டை விட்டு வெளியே வந்தவன். 36 வருஷம் திரும்பி என் வீட்டில் நான் ஒரு நாளும் போய் தூங்கினதில்லை. என் வீட்டுக்கு போயிருக்கிறேன், அதிலும் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பின்னாக என் வீட்டில் நான் ஒரு நாளும் தூங்கினதில்லை. என்னுடைய அவ்வளவு வைராக்கியமாய் இருந்த போதிலும் கடவுளை அறியாதவனாய், அவருடைய அன்பை அறியாதவனாய் நான் வாழ்ந்த காலங்கள். இயேசு என் வாழ்க்கையில் வந்ததினால் இன்றைக்கும் இந்த ஜீவனோடு இருக்கிறான் என்று சொல்லி நம்புகிறேன். ஆகவே தேவன் எங்கள் வாழ்க்கையில ஒரு அழைப்பையும் திட்டத்தையும் வைத்து இது மட்டும் நடத்தி வருகிறார். ஆகவே கிறிஸ்தவ வாழ்க்கை ஊழியம் என்பது ஒரு நாள் அல்ல, ஒரு மாதம் அல்ல, ஒரு வருஷம் அல்ல. கிறிஸ்து வருகை மட்டும், நாம் உயிரோடு இருக்க மட்டும் கர்த்தரை தேட வேண்டியவர்கள், சேவிக்க வேண்டியவர்கள், ஊழியம் செய்ய வேண்டியவர்கள். அல்லேலூயா. ஆகவே கிறிஸ்தவ வாழ்க்கையில் நாம் வாழ்கிற இந்த வாழ்க்கை எப்படி வாழ வேண்டும், எதற்காக வாழ வேண்டும் என்கிற அங்கே அறிவை நாம் அடைந்து கொண்டு வாழ வேண்டியது மிக முக்கியம். நான் இந்த நாட்களில் அங்கே 2 பேதுருவின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 2வது வசனம் இருந்து 10வது வசனம் மட்டும்
வாசிக்க உங்களுக்கு நான் விரும்புகிறேன். 2 பேதுருவின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 2வது வசனம் இருந்து 10வது வசனம் மட்டும் வாசிப்போமாயிருந்தால், கிறிஸ்தவ வாழ்க்கையில் கனியுடையவர்களாகவும் இல்லாவிட்டால் கிறிஸ்துவின் சுபாவம் உடையவர்களாக, கிறிஸ்துவின் சிந்தை உடையவர்களாக, உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் கிறிஸ்துவின் கனியுடையவர்களாய், சுபாவம் உடையவர்களாய், சிந்தனை உடையவர்களாக காணப்படவும், உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் எப்படி உறுதியாக்கி கொள்ள வேண்டும் என்கிற சில காரியங்களை இந்த வசனத்தின் மூலமாக நான் வாசிக்கலாம். அல்லேலூயா. பக்கத்தில் உங்களை பார்த்து சொல்லுங்க, உங்கள் அழைப்பையும் உங்கள் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கி கொண்டால், நீங்கள் கவனமாக காத்து கொண்டால், ஒரு காலமும் விழுந்து போவதில்லை, இடறி போவதில்லை, பின்வாங்கி போவதில்லை. அல்லேலூயா. இன்னைக்கு அநேக கிறிஸ்தவ வாழ்க்கையில நான் அநேகரை பார்க்கிறேன். நேற்று கிறிஸ்துவோடு இருந்தவர்கள் இன்றைக்கு கிறிஸ்துவோடு இல்லை. நேற்று சபைக்கு போனவர்கள் இன்றைக்கு சபையில இல்லை. ஒரு காலத்தில் தேவனுக்காக ஊழியம் செய்தவர்கள் இன்றைக்கு ஊழியத்தில் இல்லை. ஒரு காலத்தில் ஆண்டவரை வேதத்திலே கையை தூக்கி கொண்டு வேதாகமத்தோடு நடந்து சென்றவர்களை இன்றைக்கு காணோம். கடந்த வாரத்தில் நான் ஒரு செருப்பு தைக்கிற மனிதனிடத்திலே போனேன். செருப்பு தைப்பதற்காக அந்த மனிதனிடத்தில் போகிற போது அவனோடு நான் சில காரியங்களை பேசுகிற போது அவன் மிகவும் ஆக்ரோஷமாய் சொன்னான், கடவுளே இல்லை, கடவுள் என்பவரே இல்லவே இல்லை அப்படி என்று மிகவும் வெறுப்பாய் கசப்பாய் என்னோடு பேசினான். நான் அவரை பார்த்து சொன்னேன், கடவுள் இல்லை என்றாலும் இருக்கிறார், இல்லாதவனுக்கு இல்லாதவர் போல் இருந்தாலும் அவர் இருக்கிறார் என்பதை அவனோடு கொஞ்சம் பேசிட்டு அதுக்கப்புறம் அவன் கோபத்தில் என்னை விட்டு எழும்பி போய்விட்டான். என்ன பக்கத்தில் இருக்கிற இடத்துல நான் செருப்பு கொடுத்ததினால், சில வேளையில் அவனுக்கு அதை கொடுக்காததினால் அவனோடு கோபப்பட்டு இருக்கலாம். ஆனால் போன பிறகுதான் பக்கத்தில் இருந்தவர், அவர் அங்கே நான் பேசுகிற போது இன்னும் ஒரு தள்ளி நின்றவர் என்னை ஒரு பாஸ்டரா என்று என்னிடத்தில் கேட்டார். நானும் என்னை அப்படித்தான் நினைக்கிறேன் என்று நான் அவரை பார்த்து சொன்ன போது அவர் என்னை பார்த்து, ஜீவன் பாஸ்டர் நீங்கள் தான் என்று கேட்டார். ஆம் என்று சொன்னேன். அப்பொழுது அதுக்கு பக்கத்தில் இருந்த இந்து சகோதரன் சொன்னார், பாஸ்டர் இவரும் ஒரு காலத்தில் சபைக்கு போனவர் தான். யாரு? இந்த கடவுள் இல்லை என்று சொல்லி என்னோடு மிகுந்த கோபம் அடைந்து எழும்பி போனவரும் சபைக்கு போனவர் தான். அவரும் அவருடைய மனைவியும் பிள்ளைகளும் சபைக்கு சென்றவர் தான். ஞாயிறு தினங்களிலே கடைக்கே வரமாட்டார், அங்கே தொழிலே செய்ய மாட்டார். ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போனவர் தான். இவரும் அவருடைய குடும்பமும் ஞானஸ்தானம் பெற்றவர்கள் தான். ஆனால் இப்பொழுது என்ன நடந்தது என்று தெரியாது. மறுபடியும் அவர்கள் தங்கள் மார்க்கத்துக்கு போனதில் எதுக்கு போனார்கள், எதிலிருந்து போனார்கள், அதை மறுபடியும் வந்து விட்டார்கள். இப்பொழுது சபைக்கு போவதில்லை. இப்பொழுது இயேசு என்று சொன்னார், அவருக்கு கோபம் என்று சொன்னார். ஒருவேளையில் அவர் சென்ற சபை அவருக்கு என்ன செய்தது என்று தெரியாது. இல்லாவிட்டால் இயேசு அவருக்கு என்ன செய்யவில்லை என்று எனக்கு தெரியாது. ஆனாலும் வேதம் சொல்லுகிறதை கவனியுங்கள். உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் நீங்கள் உறுதியாக்கி கொண்டால் ஒரு காலமும் நீங்கள் இடறி போவதில்லையா? கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஒரு நீண்ட கால பயணம். நீண்ட கால பயணத்தை நோக்கி நான் போகிறேன். இன்று அல்ல, நேற்று அல்ல. நான் ஜீவிக்கிற காலமெல்லாம் இயேசுவின் வருகை மட்டும். நான் கிறிஸ்துவுக்காக வாழ்கிற ஒரு வாழ்க்கை, நான் ஓடுகிற ஓட்டம், நான் அவருக்காக செய்கிற ஊழியங்கள், அதிலே நமக்கு போராட்டங்கள் இருக்கிறது, தடைகள் இருக்கிறது. நான் கடந்த நாட்களில் ஒருவரை, தேவனுக்காக நீ வாழ வேண்டும், தேவனுடைய ஊழியத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்கிற போது நான் அவரை பார்த்து சொன்னேன், எனக்கு தெரியும் உனக்கு கடினமான வேலை, உனக்கு நேரமில்லைன்னு எனக்கு தெரியும். காலையில இருந்து மாலை மாத்திர நீ கடினமாக வேலை செய்கிறாய்.
உனக்கு ஞாயிறு தினத்திலும் லீவு கிடைப்பது கடினம் என்று எனக்கு தெரியும் தான். ஆனாலும் நாம் கடவுளுக்காக வாழ வேண்டியவர்கள், கடவுளுக்காக ஊழியம் செய்ய வேண்டியவர்களாய் இருக்கிறோம். காரணம் என்னென்று சொன்னால், நாம் இந்த உலகத்தில் பல கஷ்டங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். ஆகவே அந்த கஷ்டங்களின் மடிவிலே கடவுளுக்காக நாம் வாழ்கிற கஷ்டங்கள் ஆண்டவருக்காக வாழ்கிற கஷ்டம் ஒரு கஷ்டம் அல்ல. இரண்டாவது, நமக்காக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அந்த கல்வாரியிலே அவர் பட்ட பாடுகளுக்கு பதிலாய் நாம் அவருக்காக படுகிற பாடுகளும் பெரிதானது அல்ல. புரிகிறதா உங்களுக்கு? நம் ஆண்டவராகிய தேவன் நமக்காக அந்த கல்வாரி சிலுவையில் தன் ஜீவனை கொடுத்து தம்முடைய இரத்தத்தை சிந்தி அவமானங்கள் நிந்தைகளை அடைந்ததற்கு நாம் அடைகிற கஷ்டம், நாம் அடைகிற பாடுகள், துன்பங்கள் ஈடானது அல்ல. ஆகவேதான் நாம் வாழ்கிற வாழ்க்கையில ஆண்டவருக்காக வாழ வேண்டும் என்பதை குறித்து நான் அந்த சகோதரனோடு கொஞ்சம் காண்பித்தேன். எனக்கு அருமையானவர்களே, இன்னைக்கு நான் உங்களோடு பேசுகிற இந்த செய்தியின் தலைப்பு அழைப்பின் நோக்கம் என்ற ஒரு தலைப்போடு நான் உங்களோடு பேச விரும்புகிறேன். அழைப்பின் நோக்கம் என்கிற ஒரு தலைப்போடு இந்த செய்தியை நான் பேச விரும்புகிறேன். நாம் அதுக்கு முன்னாக நாம் அறிந்து கொள்ள வேண்டும், தேவன் நம்மை அழைக்கும் போது நாம் எங்கே இருந்தோம் என்பதை முதலாவது உணர வேண்டும். தேவன் எங்களை அழைக்கிறதுக்கு முன்னாக நான் எங்கே இருந்தேன், எப்படியாக இருந்தேன் என்கிறதை யோசிக்க வேண்டும். இரண்டாவது, தேவன் எங்கே இருந்து அப்படி நம்மை அங்கே இருந்து அழைத்து வந்தார் என்றால் ஏன் நம்மை அழைத்து வந்தார், எதற்காக நம்மை அழைத்து வந்தார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் நல்லா கவனியுங்கள். இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து ஓசியாவின் புத்தகத்திலே ஆண்டவர் சொல்லும் போது சொல்கிறார், நான் உன்னை மகா வறட்சியான தேசமாகிய அந்த வனாந்திரத்திலிருந்து உங்களை அழைத்து வந்தேன். ஆனால் நீங்களோ உங்கள் மேய்ச்சலில் திருப்தி அடைந்து நீங்கள் மனமேட்டிமை ஆனதினால் என்னை மறந்து போனீர்கள் என்று சொல்கிறார். எசேக்கியேலின் புத்தகத்திலே ஆண்டவர் இஸ்ரவேலின் வர்த்தமானங்களை குறித்து, பிறப்பின் வாழ்க்கையை குறித்து பேசுகிற போது சொல்கிறார், நீ அங்கே பொக்குள் கொடி அறுக்கப்படாதவனாய், இரத்தத்தில் தோய்க்கப்பட்டவனாய், வேண்டாம் என்று சொல்லி நீ வீதியிலே தூக்கி வீசப்பட்டிருந்தாய். உன்னை பார்த்தவர்கள் மனமிறங்கவில்லை, எல்லாரும் உன்னை கண்டும் காணாதவர்கள் போல் பக்கமாய் விலகி போய்விட்டார்கள். அப்படி அம்மனமாய் கிடந்த உன்னை நான் உன் அருகிலே வந்து உன்னை என்னுடைய தண்ணீரினால் உன்னை கழுவி உன்னை சுத்திகரித்து உன் அம்மனத்தை நான் மூடி உனக்கு ஆபரணங்களை அணிந்து உன்னை நான் மிகவும் அழகுள்ளவனாக மாற்றினேன். ஆனால் நீயோ உன்னுடைய அழகை நம்பி, உன்னுடைய ஆசையை நம்பி நீ அநேக நேசர்களுக்கு பின்னாக சென்றாய். நீ எங்கே இருந்து நான் உன்னை தூக்கி வந்தேன் என்பதை மறந்து விட்டாய். அதுதான் அநேகர் தேவன் எங்கே இருந்து எங்களை அழைத்து வருகிறார் என்பதை சில நேரங்களில் நம்ம மறந்து விடுகிறோம். அடிக்கடி நாம் பாடுவோம், எங்கோ நான் வாழ்ந்தேன், அறியாமல் அலைந்தேன், என் தேசத்தேடி வந்தேன், நெஞ்சார அணைத்து முத்தங்கள் கொடுத்து நிழலாய் மாறிவிட்டே. ஆண்டவர் எங்கேயோ இருந்த எங்களை, எப்படியோ இருந்த எங்களை ஆண்டவர் தானே எங்களை தேடி வந்து எங்களை அழைத்தார். தேவ ஜனமே, தேவ பிள்ளைகளே, நீங்க யோசித்து பாருங்கள். தேவன் எங்களை அழைத்தார் என்றால் நாங்கள் எவ்வளவு பாக்கியசாலிகள், பாக்கியவான்களாய் இருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களுக்கு புரிகிறதா? ஒரு வேளையில் யோசித்து பாருங்கள். இந்த மாவட்டத்தில், இந்த மாகாணத்தில், இந்த ஐலண்டில் ஒரு காரியத்துக்காக உங்களை செலக்ட் பண்றாங்க, தெரிவு செய்கிறாங்க. ஏதோ ஒரு போட்டியா இருக்கலாம், ஏதோ ஒரு விஷயமா இருக்கலாம், ஏதோ உங்களை தெரிவு செய்கிறார்.
நேற்று ராத்திரி என்னுடைய தம்பி வந்து என்னை பார்த்து சொன்னான், அண்ணா என்னை தாளங்குடாவில் ஒரு ரெஜிஸ்ட்ராராக என்னை தெரிவு செய்ய இருக்கிறார்கள். அவன் ஒரு ஜிபி தான், ஆல் ஐலண்ட் ஜிபி. என்னுடைய தம்பியும் ஒரு ஆல் ஐலண்ட் ஜிபியாக இருக்கிறான். ஆனால் அவன் வந்து சொன்னான், என்னை இந்த கிராமத்தில் ஒரு ரெஜிஸ்ட்ராராக, பதிவாளராக என்னை தெரிவு செய்ய இருக்கிறார்கள் என்ற போது நான் சந்தோஷப்படுகிறேன். அவனு சந்தோஷமாய் வந்து சொன்னான். அது ஒரு பெரிய தெரிவு. கிராமத்திலே துணியோ பேர் இருக்கக்குள்ள, பட்டணத்திலே துணியோ பேர் இருக்கக்குள்ள ஒருவரை தெரிவு செய்கிறார் என்பது ஒரு மாகாண ரீதியாய், மாவட்ட ரீதியாக உங்களுடைய ஸ்கூல்ல உங்களை ஏதோ ஒரு காரியத்துக்காக தெரிவு செய்கிறார்கள் என்று சொன்னால், நீங்கள் அந்த சந்தோஷத்தில், அந்த மகிழ்ச்சியில துள்ளி குதிப்பீர்கள். நான் இப்படித்தான் யோசிக்கிறேன். நான் வாழ்ந்த கிராமத்தில், நான் வாழ்ந்த பட்டணத்தில், நான் வாழ்கிற தேசத்தில் தேவன் என்னையும் தெரிந்திருக்கிறார் என்றால் அதை போல் ஒரு பாக்கியம் எதுவும் இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. தாவீது என்ற மனிதன் சொல்கிறான், நான் இளைஞனாயிருந்து முதிர் வயதுமாகிவிட்டேன். நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் பிள்ளைகளின் பிள்ளைகள் பிள்ளைகளின் பிள்ளைகள் அப்பத்துக்கு இறந்து பிச்சை எடுத்து தெரிந்ததையும் நான் கண்டதில்லை என்று சொல்கிறான். ஆமென். தாவீது மட்டுமல்ல, நானும் இளைஞனாயிருந்து என் தலையும் முதிர் வயதாகி நரை வயதாகி விட்டதுதான். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் தம்முடைய ஜனத்தை அழைத்திருக்கிறார் என்றால் ஒருபோது நம்மை கைவிட மாட்டார். ஒரு நாள் நம்மை மறந்து போக மாட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே தான் நம்முடைய வாழ்க்கையில் தேவன் நம்மை அழைத்திருக்கிறார் என்கிறதை நாம் புரிந்துள்ள. எங்கே இருந்து அழைத்தார் அதை மறந்துடாதீங்க, அதை மறந்துடாதீங்க. தேவன் இல்லாவிட்டால் நம்ம வாழ முடியாது. அல்லேலூயா. கர்த்தர் நம்மளை தேடி வந்து நம்மளை ரட்சித்தார். ஆண்டவர் நம்மளை அழைத்ததுக்கு, பிள்ளைகளே, வாலிபர்களே, நன்மை சகோதரர்களே, சகோதரர், நன்றாய் கவனியுங்கள். நம்முடைய வாழ்க்கையில தேவன் நம்மை அழைத்ததுக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது, ஒரு காரணம் இருக்கிறது. நீ யாரும் இங்க தட்சமே வரல. இயேசு சொன்னார், நீங்கள் என்னை தெரிவு செய்யவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன் என்று சொல்லுகிறார். எப்ப தெரியுமா? உங்கள் தாயின் கருவில் உருவாகும் முன்னே, உங்கள் தாயின் கற்பத்தில் நீங்கள் வரும்போது, இந்த உலக தோற்றத்துக்கு முன்பாகவே தேவன் என்னையும் உங்களையும் முன்குறித்தார். அல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, தேவன் உன்னை முன்குறித்தார், தேவன் உங்களை அழைத்தார். அல்லேலூயா. இன்றைக்கு இந்த காலை வேளையில தேவன் எங்களை அழைச்சதின் நோக்கம் என்ன என்கிறதை ஒரு 5 காரியத்தை உங்களுக்கு காண்பிக்க நான் விரும்புகிறேன். இப்பொழுது நாம் 2 பேதுருவின் புத்தகத்தை படித்தோம். நான் 1 பேதுருவின் புத்தகத்திலிருந்து ஒரு 5 காரியத்தை, தேவன் உங்களை அழைத்ததுக்கு, என்னை அழைத்ததுக்கு, ஏன் எங்களை அழைத்தார் என்கிறதுக்கு ஒரு 5 காரியத்தை நான் உங்களோடு பேச நான் விரும்புகிறேன். வாசிக்கலாம். 1 பேதுருவின் புத்தகம் 1வது அதிகாரம் 15வது 16வது வசனத்தை படிப்போம். உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறதை போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தராய் இருங்கள். நான் பரிசுத்தர் ஆகியால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் என்று எழுதியிருக்கிறது. 15வது வசனத்தை நீங்க ஹைலைட் பண்ணி கொள்ளுங்க. உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறதை போல நீங்களும் பரிசுத்தமாய் வாழுங்கள் என்று பேதுரு எழுதுகிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் என்னையும் உங்களையும் பரிசுத்த வாழ்வுக்காக அழைத்தார் என்கிறதை நீங்களும் நானும் இந்த வார்த்தையின் மூலமாய் புரிந்து கொள்வோம். ஒரு காலத்தில் நாங்கள் தேவன் அற்றவர்களாய் வாழ்ந்தோம். இந்த பிரமாணம் எங்கள் கையில் இருக்கவில்லை, இல்லாவிட்டால் தெரியவில்லை.
நானும் நீங்களும் எங்களுடைய மனசு மாம்சம் எதை சொன்னதோ அப்படியே நம்ம செய்து கொண்டு வந்தோம். அந்த 14வது வசனத்திலே நீங்கள் வாசிப்பீர்கள். பேதுரு சொல்லுகிறார், நீங்கள் உங்கள் அறியாமையினாலே இச்சைகளின்படி நடந்தீர்கள். உங்கள் அறியாமையினால் இச்சைகளில் நடந்தீர்கள். எபேசியரின் புத்தகம் 2வது அதிகாரம் 3வது வசனம் சொல்லுகிறது, முன்னே நீங்கள் தேவனற்றவர்களாய், தேவனுடைய காணி ஆட்சிக்கு நீங்கள் தூரமானவர்களாய், நம்பிக்கை அற்றவர்களாய் நீங்கள் வாழ்ந்தீர்கள் என்று எபேசியரின் புத்தகம் 2வது அதிகாரம் 3வது வசனம் சொல்லுகிற போது சொல்லுகிறார், உங்கள் அக்கிரமங்களினாலும் உங்கள் பாவங்களினாலும் நீங்கள் மரித்தவர்களாய், இவ்வுலகத்தின் வழக்கத்துக்கு ஏற்படியும் பிசாசின் பிள்ளைகளாக நீங்கள் நடந்து கொண்டீர்கள் என்று சொல்லுகிறார். கொலோசியரின் புத்தகம் 3வது அதிகாரம் 7வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களாயிருந்தால் அந்த வசனத்திலே நீங்கள் கவனிக்கலாம். அங்கே சொல்லுகிறார், நீங்கள் முற்காலத்திலே அவர்களுக்குள்ளே சஞ்சரித்த போது கோபமும் மூர்க்கமும் பொறாமையும் வம்பும் தூஷணமும் உங்கள் வாழ்க்கையில காணப்பட்டதாக அவர் சொல்லுகிறார். நீங்கள் பேதுருவின் புத்தகம் 4வது அதிகாரம் அங்கே 3வது வசனத்தில் நீங்கள் வாசிப்பீர்களாயிருந்தால், ஒரு காலத்தில் முன்னே நாங்கள் எப்படி வாழ்ந்தோம் என்று சொன்னால், சென்ற வாழ்நாள் காலத்தில் புறஜாதியாருடைய இஷ்டத்தின்படி இன்றைக்கு நாம் ஜனங்களை பார்க்கிறோம். நாம் அவர்களை பார்த்து சொல்றோம், ஐயோ அவங்க விக்கிரகங்களை ஆராதிக்கிறாங்க, அவங்க பிசாசின் அடிமைத்தனத்தில் இருக்கிறாங்க, ஐயோ அவன் குடிகாரனா இருக்கிறான், கெட்டவனா இருக்கிறான், மோசமானவனா இருக்கிறான் சொல்றோம். ஒரு காலத்தில் நாமும் அப்படித்தான் நடந்தோம். நாமும் அதே விக்கிரகத்தை அடிமைத்தனத்தில் இருந்தோம், அதே பாவத்தின் அடிமைத்தனத்தில் இருந்தோம், சாபத்தின் அடிமைத்தனத்தில் இருந்தோம். என்னுடைய கிராமத்தில் ஒரு சகோதரி ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிற முன்பாக அவள் ஒரு வாழ்ந்த வாழ்க்கை இருந்தது. இடமாசருக்கு தெரியும். பின்னேரம் 5-6 மணி ஆகினாள், அவள் சரம் கட்டிக்கொள்வாள், ஷர்ட் போட்டுக்கொள்வாள், 20 போட்ட ஒரு சிகரெட் பக்கெட் அவளுடைய பாக்கெட்டில் இருக்கும். அவள் போத்தலை எடுத்து தலைகளாக குடிப்பாள். அவளுக்கு சக ஆண்கள் நண்பர்களாயிருந்தார்கள். ஆனால் ஒரு நாள் ஆண்டவர் இயேசுவை சந்தித்த நாட்கள், அவளை அந்த நாட்கள் இந்த இயக்கம் அவளை சுடுவதற்காக ஒரு குழியை தோண்டி இறக்கி சுடப்போன போதிலும், ஒரு மகள் ஏற்கனவே அவளுடைய அவமானத்தினால் நஞ்சு குடித்து எறிய மரித்து போனாள். இன்னொரு 2 பிள்ளைகள் காலில் விழுந்து கதறினதினால், எங்களுக்கு அப்பாவும் இல்லை அம்மாவும் இல்லாமல் போனாள், எங்களுக்கு யாரும் இல்லை என்று கதறினதினால் விட்டு சென்றார்கள். என்றால் அந்த நாட்கள் இந்த இயக்கத்தின் வாலிபர்கள் நாள் கூட அவளை திருத்த முடியவில்லை. அப்படித்தான் முற்காலத்தில் ஒரு காலத்தில் வாழ்ந்த வாழ்க்கைகள் பலரின் வாழ்வு. நானும் நீங்களும் ஏதோ ஒரு விதத்தில் எப்படியோ வாழ்ந்தோம். பாவத்தின் உக்கிரகத்திலே, பாவத்தின் உச்சநிலையிலே வாழ்ந்தோம். அப்படிப்பட்ட பாவ வாழ்க்கையில் இருந்து தேவன் நம்மை அழைத்தார். அல்லேலூயா. ஏன் அழைத்தார் தெரியுமா? பரிசுத்தத்துக்கென்று அழைத்தார். அல்லேலூயா. ஆமென். இன்றைக்கு தேவ ஜனமே, அநேகரை தேவன் அப்படித்தான் அழைத்தார். நம்ம எல்லாரும் ஒரு காலத்தில், நாங்கள் எல்லாரும் ஒரு காலத்தில் வழி தெரியாத ஆடுகளைப் போல் அவனவன் வழியில் போய்கொண்டிருந்தோம். சேற்றிலும் நாற்றத்திலும் வாழ்ந்தவர்கள். ஆண்டவர்களை அழைச்சது எதுக்கு தெரியுமா? மறுபடியும் அதே பாவத்தில் வாழ்வதற்கு அல்ல, அதே வழிபாட்டுக்குள்ள திரும்பி போவதற்கு அல்ல. நான் சிலரை பார்த்து சொல்வேன், நாய் கிறிஸ்தவர்கள். நாய் கிறிஸ்தவர்கள். சிலரை பார்த்து சொல்லுவேன், நாய் என்று சொல்கிறோம். ஏன்னா மோசமானவர்கள் பார்த்து. ஆனால் இப்போ நாய் கூட நல்லா இருக்குது. அல்லேலூயா. சில நேரத்தில் நாய் கிறிஸ்தவர்கள் மாதிரி மாறிடக்கூடாது. ஏன்? நாய் கக்கினதை திரும்ப தின்கிறதை போல, கழுவப்பட்ட பன்றி மறுபடியும் சேர்த்துக்குள்ள புரளுகிறதை போல
நாம் எவைகளை வேண்டாம் என்று விட்டு வந்தோமோ, எந்த வழிபாடு வேண்டாம் என்றமோ, எந்த பாவம் வேண்டாம் என்றமோ, எந்த உலகம் வேண்டாம் என்றமோ, எந்த அசுத்தம் வேண்டாம் என்று சொல்லி வந்தோமோ, அதை திருப்பி போய் நக்கி பார்க்க விரும்பாதீங்க, தொட்டு பார்க்க விரும்பாதீங்க, மணந்து பார்க்க விரும்பாதீங்க. அல்லேலூயா. கர்த்தர் நம்மளை பரிசுத்தத்துக்கென்று அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. நம்ம ஒரு காலத்தில் பாவிகளாத்தான் இருந்தோம், பாவத்தில் தான் வாழ்ந்தோம். இன்றைக்கு அவைகளை நினைக்கும் போது நமக்கு வெக்கமாக இருக்குது, துக்கமாக இருக்குது. அந்த பாவம் வேண்டாம் என்று சொல்லித்தான் நான் வந்தோம். அந்த அருவருப்பு வேண்டாம், அந்த சினிமா வேணாம், அந்த குடி வேணாம், அந்த சிகரெட் வேணாம், அந்த அசுத்த பழக்கங்கள் வேண்டாம், இந்த உலகம் வேண்டாம் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் வந்தான். இப்போ அநேக கிறிஸ்தவர்கள், நாங்கள்லாம் ஒரு காலத்தில் சினிமா பார்க்கணுன்னா தியேட்டருக்கு போவோம். இப்பெல்லாம் தியேட்டருக்கு போக தேவையில்லை. ஒரு காலத்தில் வீட்டுக்குள்ளே இருந்தாங்க, இப்போ போனுக்குள்ளேயே இருக்கிறாங்க எல்லாரும். இப்போ எல்லாரும் சினிமா பார்க்கறதில்ல, சின்ன திரை பார்க்க தொடங்கிட்டாங்க. கசிப்படிச்சு கொண்டிருந்தவன், பீடி குடிச்சு கொண்டிருந்தவன் இப்போ பியர் அடிக்க தொடங்கிட்டான். எவ்வளவுன்னா கிறிஸ்தவம் வளர்ந்துட்டு. ஐயா, நம்மளெல்லாம் ஆண்டவர் பாவத்திலிருந்து மீட்டெடுத்தது நம்ம எல்லாம் பரிசுத்தமாய் வாழ்வதற்கு. ஏனென்றால் நம்மை அழைத்தவர் பரிசுத்தர். அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் பரிசுத்தராய் இருக்கிறதை போல நம்முடைய ஜனமாயிருக்கிற நானும் நீங்களும் பரிசுத்தமாய் வாழ்வதற்காக தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆகவே தேவனங்களை அழைச்சதுக்கு காரணம் பரிசுத்தமாய் வாழ்வதற்காக, பரிசுத்தத்துக்கென்று அழைத்திருக்கிறார். இரண்டாவது, 1 பேதுருவின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 9வது வசனத்தை படிப்போம். 2 பேதுருவின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 9வது வசனம் வாசிப்போமா? நீங்களோ உங்களை அந்தகாரத்தில் நின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்துக்கு வர அழைத்தவருடைய, அதை அப்படி சேர்த்து போட்டிருந்தால் நமது பிரிச்சு சொல்ல விரும்புகிறேன், அதை கொஞ்சம் காண்பிக்க விரும்புகிறேன். வர அழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படியாக தேவன் எங்களை அழைத்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. ஆமென் சொல்லுவீங்களா? அல்லேலூயா. தேவன் எங்களை பரிசுத்தத்துக்கென்று அழைத்திருக்கிறார். இரண்டாவது, அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி நம்மை அழைத்திருக்கிறார். அப்போஸ்தலரின் புஸ்தகம் 9வது அதிகாரம் 15வது வசனத்தில் பேதுரு, அங்கே பவுல் பிரயாணப்படுகிறான். தேவன் அவனுக்கு தரிசனமாகிறார், தரையில விழுகிறான். ஆண்டவர் அவனோடு பேசும்போது சொல்கிறார், அவனை குறித்து சொல்ல போற போது சொல்லுகிறார், என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரம் என்று சொல்கிறார். நான் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரம். 1 கொரிந்தியர் புஸ்தகம் 9வது அதிகாரம் 6வது வசனங்களை வாசித்து பாருங்கள். அதனால தான் பவுல் சொல்லுகிறார், நான் சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டியது என் மேல் விழுந்த கடமை. நான் அதை அறிவியாமல் இருக்க முடியுமோ? அதை நான் அறிவிக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு, அது என் மேல் விழுந்த கடமை. அப்போஸ்தலரின் புஸ்தகம் 26வது அதிகாரம் 18வது வசனம், 22வது அதிகாரம் 15வது வசனத்தை வாசித்து பார்த்தால் பவுல் சொல்லுகிறார், அந்தகார இருளில் இருந்து ஆச்சரியமான ஒளியினிடத்துக்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படியாக தேவனை தெரிந்து கொண்டார் என்று சொல்கிறார். அநேகருக்கு முன்னாக தேவனை குறித்து சாட்சி கொடுப்பதற்காக தேவன் என்னை அழைத்தார் என்று சொல்கிறார். அதனால்தான் பவுல் அப்போஸ்தலனை கவனியுங்கள், எப்பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார் அந்த நாள் முதல் கொண்டு தாமதமின்றி இயேசுவே கர்த்தர் என்று சொல்லி எல்லா இடத்திலும் பிரசங்கம் பண்ண தொடங்கினார். இன்னைக்கு அநேக விசுவாசிகள் இல்லாட்டி தேவ ஜனங்கள் நினைக்கிறாங்க, ஊழியம் என்று சொன்ன அதுக்காக நேர்ந்து விட்ட சில மாடுகள் கழுதைகள் இருக்குது.
அதுக்கென்று சொல்லி சில கிருபை வரம் பெற்றவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள். அவர்கள் தான் இந்த ஊழியத்தை செய்ய வேண்டும் என்று பலர் நினைக்கிறார்கள். யாரு சுவிசேஷத்தை செய்ய சொல்லணும்? இந்த ஜீவன் பாஸ்டர் ஒரு மாடு, இந்த குமார் பாஸ்டர் என்ற மாடு தானாக்கும் அந்த புதிய சுமக்குதாக்கும் என்று நினைக்கிறீங்க. இல்லையா? இல்லம்மா. நான் அடிக்கடி சொல்வேன், நாங்கள் எல்லாம் ஊழியர்கள் ஆகின பிறகு ஊழியம் செய்யல, ஊழியம் செய்ததினால ஊழியர்களாகிவிட்டோம். அல்லேலூயா. நாங்கள் எல்லாரும் போதகர் ஆகினதுக்கு பிறகு போதிக்கல, போதித்ததினால் போதகராகிவிட்டோம். இங்க இருக்கிற அநேக வாலிபர்களே, தம்பிமார், தங்கச்சி, என்னுடைய முதல் சுவிசேஷ கூட்டம் இல்லாவிட்டால் எங்கே நான் பிரசங்கம் பண்ணினேன் என்றால், நான் ஒரு கத்தோலிக்க பேக்ரவுண்டில் இருந்து மனம் திரும்பினேன் என்று சொன்னேன். அப்பொழுது நான் வெள்ளிக்கிழமை ஸ்கூல் நாட்களில் ஸ்கூலில் நான் கத்தோலிக்க ஆலயத்துக்கு செபமாலை சொல்ல போவோம். நான் இப்பொழுது ரட்சிக்கப்பட்ட உடனே பக்கத்தில் இருக்கிற ஒரு மெதடிஸ்ட் சபையில் நொன்னாசி பிள்ளைகளோடு நான் போனேன். ஃபர்ஸ்ட் டைம் போகிறேன். அங்கு நான் போன போது அங்கே ஜெப வழிபாடு இருந்தது. ஆனால் அங்கு தேவனுடைய வார்த்தை இருக்கவில்லை. என்னுடைய டீச்சர் இருந்தார், 2 டீச்சர் இருந்தார்கள், ஒரு தமிழ் டீச்சர், ஒரு சயின்ஸ் டீச்சர். அவங்களிடத்தில் நான் போய் கேட்டேன், ஜெபம் செய்கிறீர்களே, பிரசங்கம் பண்ணுவதற்கு யாரும் இல்லை என்று கேட்டபோது அவன் என்னை பார்த்துக்க, நான் ரட்சிக்கப்பட்ட ஒரு சில வாரங்கள் தான், ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட ஒரு சில வாரங்கள் தான். என்னை பார்த்து கேட்ட, ஏன் நீ பிரசங்கிக்க விரும்புகிறாய் என்ற போது நான் சொன்னேன், அடுத்த வாரத்தை நான் பேசுகிறேன். என்னுடைய முதல் பிரசங்கம் என்னுடைய ஸ்கூல் பிள்ளைகளோடு தான் பிரசங்கித்தோம். எங்களுடைய போதகரோடு சேர்ந்து நாங்கள் அவர்களோடு அங்கே எங்கெங்கெல்லாம் கிராமத்துக்கு போனார்கள் அங்கெல்லாம் போனோம். வீதியில் நின்றவர்களுக்கு எல்லாருக்கும் அந்த துண்டு பிரதி கொடுத்தோம். சிங்களத்தில் அப்பொழுது எனக்கு ஒன்றுமே தெரியாது, எதுவும் நான் வாசிக்க மாட்டேன். ஆனால் அந்த நாட்களில் துண்டு பிரதி, சிங்கள துண்டு பிரதிகள் எடுத்து ஆமிக்காரர்கள், போலீஸ்காரர்களுடைய கைகளில் இதெல்லாம் கொடுக்க ஆரம்பித்தோம். தேவன் எங்களை அழைத்தது அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கிறதுக்கு என்பதை பிறகுதான் நான் கண்டுகொண்டேன். ஆனால் அதுக்கு முன்னாகவே நமக்குள்ள இருந்த ஒரு வாஞ்சை, பாரம், உணர்வு. எனக்கு அருமையானவர்களே, நீங்கள் வருஷத்துக்கு ஒரு முறை சுவிசேஷ கூட்டங்களை செய்கிறீர்கள், நல்லதுதான், நல்லது. ஆனால் சுவிசேஷ கூட்டம் நீங்கள் வருஷத்துக்கு ஒரு முறை செய்தால் பரவாயில்லை. ஆனால் சுவிசேஷத்தை நாளுக்கு நாள் அறிவிக்க வேண்டியதற்காகத்தான் தேவன் உங்களையும் என்னையும் தெரிந்து கொண்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களையும் என்னையும் ஏன் அழைச்சா தெரியுமா? எனக்கு அநேக விசுவாசிகள் நினைக்கிறார்கள், சபைக்கு வாரா வாரம் வந்து போனா போதும், வாரா வாரம் வந்து நம்ம சாட்சி சொல்லிட்டா போதும். நீங்க இங்க சாட்சி சொல்லல, நான் என்னுடைய சபையில சாட்சி சொல்லவும் விட மாட்டேன், அதுக்கு நேரமும் இல்லை. நான் சொல்வேன், சாட்சியை போய் தெரியாதவனுக்கும் அறியாதவனுக்கும் ஆண்டவரை தெரியாதவனுக்கும் உங்கள் வாழ்க்கையில் நடந்ததை போய் சொல்லுங்கள். அல்லேலூயா. காஸ்பல் என்ற வார்த்தைக்கு ஒரு மனிதன் சொன்னான், கோஸ்பெல் என்று சொன்னான், போய் சொல்லையா. அந்த குட் நியூஸ். இன்னைக்கு உலகத்தில் நல்ல செய்திகள் இல்லை, ஆனால் தேவ பிள்ளைகளிடத்தில் நல்ல செய்தி இருக்கிறது. அந்த செய்தி என்றால் இயேசு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு என்ற செய்தியை சொல்லுங்கள். ஹல்லேலூயா. இயேசு நல்லவர் என்று சொல்லுங்கள், இயேசு அற்புதர் என்று சொல்லுங்கள், இயேசு விடுதலை கொடுக்கிறார் என்று சொல்லுங்கள். அல்லேலூயா. அதைத்தான் தேவன், அதற்காகத்தான் நம்மை அழைத்திருக்க. இன்றைக்கு நம்ம மறந்துட்டோம். அதனாலதான் இன்றைக்கு அழகான ஆராதனைகள், அழகான இசைகள், அழகான பாடல்கள், இதெல்லாம் நான் தவறென்று சொல்லல, ஆராதிப்பது தவறென்று சொல்லல. ஆனால் எங்கேயோ ஒன்றை நம்ம தவற விட்டுட்டோம். ஏன், எதை தவற விட்டோம்னா, ஆண்டவரை போய் அறியாத மக்களுக்கு சொல்ல தவறிவிட்டோம். வல்லமையான இயேசு நம்மோடு இருக்கிறார், வல்லமையான சுவிசேஷம் நம் கையில் இருக்கிறது. ஆனால் அதை அறிவிக்காமல் வாழ பழகி கொண்டோம். அதனால தான் பவுல் சொல்லுகிறார், இந்த சுவிசேஷத்தை நான் அறிவியாதிருந்தால் எனக்கு ஐயோ, அதற்காகவே நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன். பக்கத்தில் இருக்கிறவங்கள சொல்லுங்க, நீங்க மட்டும் பரிசுத்தமா வாழக்கூடாது. சொல்லுங்க, நீங்க மட்டும் பரிசுத்தமா வாழக்கூடாது.
பாவிகளாய் வாழ்களுக்கும் இந்த நற்செய்தியை அறிவியுங்கள். இந்த செய்தியை சொல்லுங்கள், இயேசுவை சொல்லுங்கள். அதற்காகத்தான் தேவன் உங்களை அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. தேவன் உங்கள் ஒவ்வொருவரும் அழைச்சது என்னதுக்கு தெரியுமா? 30 வருஷம், 35 வருஷம், நான் 39 வருஷம் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு என்று சொல்லி பெருமை பாராட்டுகிறதுக்கல்ல. 39 வருஷத்தில் நான் இயேசுவிற்காக என்ன செய்திருக்கிறேன், இந்த சுவிசேஷத்துக்காக என்ன செய்திருக்கிறேன். வாலிப தம்பி, தங்கச்சி, அருமை தாயே, தகப்பனே, நான் எப்பொழுதும் போற இடமெல்லாம் பாஸ்டர் குமாருக்கு தெரியும், என்னுடைய தாய் 75 வயசு. என்னுடைய தாய்க்கு 75 வயசு. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஒரு அழகான சபையில் ஒரு அழகான போதகர் அம்மாவாக இன்றைக்கு இருக்கிறாள். கடந்த நாட்களில், கடந்த 3ஆம் மாதத்தில் என்னுடைய ஃபெலோஷிப் ஆஃப் ஃப்ரீ சர்ச் ஆஃப் ஸ்ரீலங்கா என்கிற சொல்லுகிற அந்த சுயாதீன சபையினால் என்னுடைய தாயினுடைய பணிக்கு கொடுத்த கனப்படுத்தல் ஒரு போதகர் பட்டமளிப்பு கொடுத்தாங்க. என்னுடைய அந்த சுயாதீன சபையில் ஒரு போதகர் பட்டமளிப்பு கொடுக்கணுமா இருந்தால் அதுக்கு பல தகுதிகளை எதிர்பார்ப்பாங்க. அதிலையும் குறைஞ்சது அங்கே ஒரு டிப்ளமாயாவது 2 வருஷம் முடித்து ஒரு பட்டமளிப்பு பெற்றிருக்கணும். என் அம்மா இந்த பைபிள் காலேஜுக்கும் போனதில்லை, எந்த சர்டிஃபிகேட்டும் அம்மாவினிடத்தில் இல்லை. ஆனால் அவருடைய ஊழியத்தை கனப்படுத்தி அவர்கள் ஒரு பெரிய போதகர் அழைப்பு பட்டத்தை கொடுத்தார்கள். என்னுடைய தாயார் எப்பொழுது இயேசுவை அறிந்து கொண்டார்களோ, இன்றைக்கும் சாட்சியாக சொல்வோம். எங்களுடைய கிராமத்தில் பல சபைகள் இருக்க காரணம், நான் தாளங்குடா என்னுடைய சொந்த கிராமம் அல்ல, ஆனால் நான் வாழ்ந்த கிராமத்தில் சபை இருக்க, எங்களை சுற்றிலும் இருக்கிற ஜனங்கள் ரட்சிக்கப்பட என் தாயாரையும் கர்த்தர் எடுத்து பயன்படுத்தினார், எங்களையும் பயன்படுத்தினார். அல்லேலூயா. இந்த சுவிசேஷத்தை சொல்ல வேண்டும். நீங்க எத்தனை பேரை மனுஷனை பார்க்குறீங்க, எத்தனை பேர் மனுஷனை சந்திக்கிறீங்க? அத்தனை பேர்களுக்கு இயேசுவை சொல்வதற்காக, இந்த சுவிசேஷத்தை, இந்த புண்ணியங்களை அறிவிப்பதற்காக தேவன் என்னையும் உங்களையும் தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. 3வது வாசிக்கலாம். 1 பேதுருவின் புத்தகம் 2வது அதிகாரம் 21வது வசனத்தை படிப்போம். இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். இதற்காகவே நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து நீங்கள் அவருடைய பாதைகளை பின்பற்றும்படி உங்களுக்கு ஒரு மாதிரியை வைத்து போயிருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. தேவன் இதற்காகவும் உங்களை அழைத்திருக்கிறார். எதற்காக? அவருக்காக பாடுகளை படும்படியாய், அவருக்காக பாடுகளை அனுபவிக்கும்படியாக தேவனங்களை அழைத்திருக்கிறார். இன்னைக்கு அநேகர் நினைக்கிறார்கள் கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கை. உண்மைதான். இதுக்கு பின்னாக உங்களுக்கு அதை சுட்டி காண்பிப்பேன். கிறிஸ்தவ பாதையானது இலகுவானது அல்ல என்பதை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் ஆசீர்வாதத்தை அனுபவிக்கிறதுக்கு முன்னால பல பாடுகளும் உண்டு என்பதை காண்பிக்க விரும்புகிறேன். நீங்கள் கவனியுங்கள், கிறிஸ்தவர்களுக்கு பாடு ஒரு புதிதானது அல்ல. பாடுகள் இல்லாமலும் கிறிஸ்தவ வாழ்க்கை இல்லை. ஹலோ, நல்லா கவனிங்க. கிறிஸ்தவர்களுக்கு பாடுகள் ஒரு புதிதானது அல்ல. பாடுகள் இல்லாமலும் கிறிஸ்தவ வாழ்க்கை இல்லை. கிறிஸ்து நமக்கு சொன்ன வார்த்தைகளை கவனித்து பாருங்கள். யோவானின் புஸ்தகம் 15வது அதிகாரம் 19வது 20வது வசனத்திலும், மத்தேயு புஸ்தகம் 5வது அதிகாரம், இதெல்லாம் வாசிக்கிற போது ஆண்டவர் நமக்கு சொன்னார், உலகம் என்னை பகைத்தது உண்டானால் உங்களையும் பகைக்கும். நான் உலகத்தார் அல்லாததை போல நீங்களும் உலகத்தார் அல்லாதவை இருந்தால் இந்த உலகம் உங்களை பகைக்கும். சில கிறிஸ்தவர்கள் வந்து, தேவ பிள்ளைகள் வந்து சொல்ல, ஐயோ எனக்கு மாறி மாறி பிரச்சனை இருக்கிறது. பிரச்சனை இருக்கணும், பிரச்சனை இருக்கத்தான் செய்யும்.
நான் ஊழியம் செய்ய போனா எனக்கு நிறைய பாடுகள். சிலர் வந்து சொல்லுவாங்க, ஜெபிக்க தொடங்கினாலே எங்களுக்கு பல பாடுகள், ஊழியம் செய்ய நினைத்தாலே பாடுகள். பாடுகள் இருக்கத்தான் செய்யும், பாடுகள் இல்லாமல் இல்லை. நீங்க இந்த உலகத்தில் எவ்வளவு பாடுபடுறீங்க இல்லையா? படிக்கிறதே ஒரு பாடுதான். அம்மாமாருக்கு சமைக்கிறதே ஒரு பாடுதான். வீட்டு காரியங்களை ஒழுங்குபடுத்துறது பாடாத படுதான். இப்பவும் நம்ம பாடுகள் அனுபவிச்சு கொண்டுதான் இருக்கிறோம். என்ன பாடு அனுபவிக்கிறோம்? இந்த வெயில்ல, இந்த வெக்கையில நம்ம கொஞ்சம் கஷ்டங்களை பட்டு கொண்டுதான் இருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ பாடுகளை நம்ம வாழ்ந்து சகிச்சு கொண்டு இருக்கிறோம். ஆனால் இந்த பாடுகள் எல்லாம் நமக்கு பாக்கியம் என்று சொல்ல முடியாது. ஆனால் நமக்கு கிறிஸ்துவின் நிமித்தம் வருகிற பாடு இருக்குது, கிறிஸ்துவின் நிமித்தம் வருகிற போராட்டங்கள் இருக்கிறது. அது ஒரு பெரிய ஆசீர்வாதம். அல்லேலூயா, ஆமென். கிறிஸ்துவுக்காக பாடுபடுவது, கிறிஸ்துவின் நிமித்தம் பாடுபடுவது. நான் சிறு வயதாக இருக்கும்போது என்னுடைய தகப்பனார் பயங்கரமாக குடிச்சிட்டு வருவார். சிறுவனாக இருக்கும் போதல்ல, பெரியவராகினதுக்கு பிறகு அவர் குடிச்சிட்டு வருவார். அவர் எதற்கு அடிக்கிறார் என்றே தெரியாமல் எங்களை அடித்து துன்புறுத்துவார். சின்ன வயதிலிருந்து நாங்கள் நிறைய கஷ்டங்களை என் தகப்பனால் அனுபவித்து வந்தோம். அம்மாவை அடிப்பார், எங்களை அடிப்பார். நிறைய பாடுகளை, கஷ்டங்களை நாங்கள் தகப்பனாலே சந்தித்தோம். நாங்கள் வாலிபர்களாகினோம். இந்த உலகத்தில் யுத்த காலத்துக்குள்ளே நாங்கள் இருந்த காலம். நான் 4 தடவை இந்த ஸ்ரீலங்கா ஆர்மியினால் அடிபட்டு இருக்கிறேன். பயங்கரமாக என்னை அடிச்சிருக்கிறார்கள். பயங்கரமாக நான் அடிக்கப்படுகிறேன். 4 தடவை என்னை அடிச்சிருக்கிறாங்க. ஏன் அடிச்சாங்கன்னு எனக்கே தெரியாது, எதற்காக அடிக்கிறான்னு எனக்கும் தெரியாது. 4 தடவை என்னை அடித்து துன்புறுத்தி இருக்கிறாங்க. ஆனால் நான் சுவிசேஷத்தை அறிவிக்க போனதினால, நான் ஊழியம் செய்ய போனதினால, நான் எப்பொழுதும் தைரியமாக சொல்வேன், என்னை 2 முறை அடிச்சிருக்கிறாங்க. அதுதான் என் வாழ்க்கையில் மகிமையை கொண்டு வந்தது. அல்லேலூயா. இந்த ஊழியத்துக்காக நான் அடிபட்டு ஒரு முறை நான் படுக்கையில் இருக்கிறேன். நான் அடிபட்டு படுக்கையில் இருக்கிறேன். அடித்து கிராமத்தை விட்டு துரத்திட்டாங்க. திக்கி திசை கட்டு ஓடி, அவருக்கு தெரியும், அடிபட்டு தெரிபட்டு ஓடி வந்து ஒரு சந்தையில் ஷேட்டெல்லாம் கிழிஞ்சு நிற்கிறேன். இவரும் அப்போ 6:50 வர்றார். என்ன பிரதர் இப்படி கிடக்குறீங்க, இப்படி இருக்குதுன்னு கேட்குறார். திக்கு திசை கட்டு ஓடி, அடிபட்டது தாளங்குடாவில், அடித்து துரத்தி ஓடி வந்து நிற்கிறேன் 6:50. நான் அடிபட்டு படுத்து என்னுடைய சபையில் வந்து, நான் என்னுடைய மெயின் பிரதான சபையில் வந்து இருக்கிறேன். என்னை பார்க்க வந்து ஒரு பாஸ்டர் என்னை பார்த்து சொன்ன, அடே நீ ஒரு பாக்கியம் வேண்டா, நீ ஒரு அதிர்ஷ்டசாலி, உனக்கு கிடைச்சது எனக்கு கிடைக்கல அந்த பாக்கியம் என்று சொன்னான். எனக்கு எரிச்சலாக இருந்தது அப்போ. ஆனால் அதுக்கு பிறகுதான் கண்ண, கிறிஸ்துவின் நிமித்தம் நமக்கு பாடுகளுக்காக அழைக்கப்பட்டு இருக்கிறோம். அல்லேலூயா. இன்றைக்கு பாடுகளை கண்டு பல கிறிஸ்தவர்கள் பின்வாங்கி விடுகிறார்கள். உபத்திரவங்களை கண்டு பின்வாங்கி விடுகிறார்கள். நிந்தைகளை கண்டு பின்வாங்கி விடுகிறார்கள். இயேசு சொன்னார், என் நாமத்தின் நிமித்தம் நீங்கள் பல மனிதர்களால் துன்புறுத்தப்பட்டு பலவிதமான வார்த்தைகள் உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களானால் சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், என்றால் கிறிஸ்துவின் வழியிலே நானும் நீங்களும் நடந்து போகிறோம். அல்லேலூயா. பாடுகளுக்காகத்தான் கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. பக்கத்தில் சொல்லுங்க, பாடுபட்டால் பாக்கியவான்கள். அதுதான் கிறிஸ்துவின் வழி. அல்லேலூயா, அல்லேலூயா. கிறிஸ்துவுக்காக பாடுகளை சகித்துக் கொள்ளுங்கள், பாடுகளை விரும்பி கேளுங்கள். பவுல் சொல்லுகிறார், நாங்கள் பட்டணம் தோறும் கிராமங்கள் தோறும் போகிற போது கட்டிகளும் காவல்களும் உங்களுக்கு வைக்கப்பட்டிருக்கிறது பரிசுத்த ஆவியானவர் சொல்லிக்கொண்டே இருந்தார். நமக்கு அப்படி யாராவது சொன்னா, பிரதர் உங்களுக்கு அங்க ஒரு பிரச்சனை இருக்குது, பரிசுத்த ஆவியானவர் சொல்ல தேவையில்லை, சொன்னாலே போதும்.
இல்லையா? அங்க உங்களை பார்த்து கொண்டிருக்கிறாங்க. உங்களுக்கு பிரச்சனை. பாசகுமார் எல்லாம் சொன்னாங்க, இடையில நிப்பாட்டி என்னெல்லாம் சொன்னாங்க. அப்படிதான் எங்களுக்கும் சொல்லி இருக்கிறாங்க. அல்லேலூயா. பாடுகள் வருகிற நேரத்தில் சொல்றான், கட்டிகளும் காவல்களும் எனக்கு வைக்கப்பட்டிருக்கிற பட்டணங்கள் தோறும் சொல்லப்பட்டிருக்க. ஆகிலும் அவைகள் ஒன்றை குறித்து நான் கவலைப்படேன். கிறிஸ்துவின் நிமித்தம் நான் கட்டப்படுவதற்கு மாத்திரமல்ல, கிறிஸ்துவின் நிமித்தம் அவருக்காக மரிப்பதற்கும் நான் ஆயத்தமாயிருக்கிறேன் என்று பவுல் சொல்கிறார். ஏனென்றால் அவருக்கு தெரியும் பாடுகள் மகிமை உள்ளது. அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேருக்கு மகிமை தேவைப்படுது, ஆனால் பாடுகள் அனுபவிக்க விருப்பம் இல்லை. பாடுகளுக்காகவே கடவுள் நம்மை அழைத்திருக்கிறார். சொல்லுங்க, முதலாவது தேவன் நம்மை அழைத்தது பரிசுத்தத்துக்காக அழைத்தார். ஆமென். இரண்டாவது அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி அழைத்தார். மூன்றாவது பாடுகளுக்காக அழைத்தார். நான்காவது 1 பேதுருவின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசிங்க. இது நல்ல வார்த்தை என்று நினைக்கிறேன். 1 பேதுருவின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 9வது வசனம். சீக்கிரமா படிப்போம். 1 பேதுருவின் புஸ்தகம் 3:9. நான் வாசிக்கட்டுமா? வாசிங்கம்மா. 1 பேதுரு புத்தகத்தின் பக்கம் உங்கள் கையை திருப்பிக் கொள்ளுங்கள். தீமைக்கு தீமையையும் உதாசீனத்துக்கு உதாசீனத்தையும் சரி கட்டாமல் அதுக்கு பதிலாய் நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டவர்கள் என்று அறிந்து ஆசீர்வதியுங்கள். ஆசீர்வாதத்தை கண்டு அழைக்கப்பட்டவர்கள் என்று அறிந்து நானும் நீங்களும் இன்னொன்றை அறிந்து கொள்வோம். தேவன் எங்களை ஆசீர்வாதத்துக்கென்றும் அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகள், அழைக்கப்பட்ட ஒவ்வொருவரும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நீங்க நம்புறீங்களா? உங்களுக்கு புரியுது அந்த வார்த்தை? தேவனால் அழைக்கப்பட்ட ஒவ்வொரு மனுஷர். நான் சொன்னேன், நாங்க ஒரு அதிர்ஷ்டசாலி. தேவன் இவ்வளவு ஜனங்கள் மத்தியிலே, உலகத்தின் நடுவிலே தேவன் என்னையும் உங்களையும் அழைத்திருக்கிறார் என்றால் நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், பாக்கியவான்கள். தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நான் நீங்கள் ஆசீர்வாதம் என்று அலைந்து தெரிய வேண்டாம். இன்னைக்கு அநேக உபதேசங்களும் இருக்கிறது. ப்ராஸ்பரிட்டியை பற்றி பேசிக்கொண்டே இருக்கிறார்கள், ஐஸ்வர்யத்தை பற்றி பேசிக்கொண்டே இருக்கிறார். இதுக்கு பின்னால் ஓடா வேண்டாம். நான் உங்களை பார்த்து சொல்லுவேன், இயேசுவுக்கு பின்னால் ஓடுங்கள். நீங்கள் நானும் ஆசீர்வதிக்கப்படவே அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆமென். தேவனுடைய ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், ஆசீர்வாதத்துக்கென்று அழைக்கப்பட்ட. ஆண்டவர் யாராவது பார்த்து, அழைத்தவனை பார்த்து சொன்னாரா நீ மேலாகாமல் கீழாவா என்று சொன்னாரா? ஆண்டவர் எல்லாரையும் பார்த்து சொன்னார், நீ கீழாகாமல் மேலாவாய், வாலாகாமல் தலையாவாய். தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். சொல்ல முடியுமா? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, தேவனால் அழைக்கப்பட்ட நீயும் நானும். சொல்லுங்க, நீயும் நானும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், ஆசீர்வாதத்துக்கென்றே அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். இன்றைக்கு தேவன் என்னையும் உங்களையும் ஆசீர்வாதத்துக்கு என்று அழைத்தார். ஏன் அந்த ஆசீர்வாதம்? நான் எப்பொழுதும் ஆண்டவரை பார்த்து சொல்கிற ஒரு ஜெபம் இருக்கு. ஆண்டவரே, நீர் என்னை ஆசீர்வதியும், நீர் என்னை ஆசீர்வதியும், நான் உமக்கும் உம்முடைய ராஜ்யத்துக்கும் ஆசீர்வாதமாய் இருப்பேன். ஆண்டவர் அதுக்கு தான் நம்மளை அழைக்கிறார், அதுக்கு தான் நம்மளை ஆசீர்வதிக்கிறார். தேவன் எங்களை ஆசீர்வதிக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? நாங்கள் அவருடைய ராஜ்யத்துக்கு ஆசீர்வாதமாய் இருக்க. தேவனங்களை அழைத்து இருக்கிற ஆசீர்வாதம் என்னத்துக்கு தெரியுமா? நாங்கள் பிறருக்கு ஆசீர்வாதமாய் இருக்க. ஆண்டவர் ஆபிரகாமை அழைத்து சொன்னார், நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன் பேரை பெருமைப்படுத்தி நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். நான் ஆசீர்வதிப்பேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். யாருக்கு? எனக்கு மட்டும் நான் ஆசீர்வாதிக்கிறதுக்கு அல்ல, நான் மட்டும் ஆசீர்வாதமாய் அல்ல, நம்மை சுற்றிலும்
நம்மை சுற்றிலும் பலர் இருக்கிறார்கள். இந்த கிராமம் உங்களை சுற்றி இருக்குதா? உங்களுடைய குடும்பம் உங்களை சுற்றி இருக்கிறதா? உங்களுக்கு தேவன் ஒரு சபையை சுற்றி கொடுத்திருக்கிறாரா? ஒரு தேசத்தை தேவன் சுற்றி உங்களை கொடுத்திருக்கிறாரா? அத்தனைக்கும் ஆசீர்வாதமாய் வைக்கத்தான் தேவன் நம்மை அழைத்து இருக்கிறார். அல்லேலூயா. நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். நீ பட்டணத்தில் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். அந்த பட்டணத்துக்கும் ஆசீர்வாதமாய் இருப்பாய். நீ வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். நீ போகிற இடத்துக்கும் ஆசீர்வாதமாய் இருப்பாய். ஹல்லேலூயா. ஒரு திருச்சபையை தேவன் ஸ்தாபிக்க காரணம் என்ன தெரியுமா? அந்த திருச்சபை ஆசீர்வதிக்கப்படுவதற்காக மட்டுமல்ல, அந்த திருச்சபையை கொண்டு அந்த கிராமத்தை ஆசீர்வதிப்பதற்காக தேவன் அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. தேவன் அந்த திருச்சபைக்குள்ள உங்களை ஏன் அழைத்தார் தெரியுமா? நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதற்காக மட்டுமல்ல, இந்த சபைக்கு நீங்கள் ஆசீர்வாதமாய் இருக்கும்படியாக. பிள்ளைகளே, உங்களை உங்களுடைய பெற்றோருடைய கையில கொடுத்திருக்கிறார். ஏன் தெரியுமா கொடுத்தார்? நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு உங்கள் பெற்றோருக்கு ஆசீர்வாதமாய் இருக்க. ஆமென் சொல்லுவீங்களா பிள்ளைகள்? உங்கள் அம்மா அப்பாவை கண்ணீர் சிந்த வைக்கிறதுக்கு கூடாது. பிள்ளைகளை பார்த்து நான் சொல்லுவேன், இன்றைக்கு பெற்றோர் சொல்லுவாங்க, தென்னையை பெற்றா இளநீ, பிள்ளையை பெற்றா கண்ணீர், அவமானம், நிந்த, வெக்கம், துக்கம். உங்களை பெற்ற பெற்றோர் தலை குனிஞ்சு நிற்க கூடாது. உங்களை பெற்றோர் சொல்லணும், என் பிள்ளைக்காக நான் கடவுளை ஸ்தோத்தரிக்கிறேன். ஏன்னா உங்க அம்மா உங்களை சுமந்தார், உங்க அப்பா உங்களை சுமந்தார், நீங்க அவர்களை சுமக்க வேண்டும். அல்லேலூயா. உங்களை அவங்க போஷிச்சாங்க, நீங்க அவங்கள போஷிக்கணும். ஒரு நாள் நீங்க பெரிய ஆளாகும் போது, நீங்க வளரும் போது உங்க பெற்றோருக்கு ஆசீர்வாதமா இருக்கணும். உங்க குடும்பத்துக்கு ஆசீர்வாதமா இருக்கணும். உங்களுடைய சமுதாயத்துக்கு நீங்க ஆசீர்வாதமா இருக்கணும். நான் உண்டு, என் குடும்பம் உண்டு, நான் உண்டு, என் வாழ்க்கை உண்டு வாழக்கூடாது. நம்ம எங்கிருந்து அழைக்கப்பட்டு வந்து எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டோமோ அந்த குடும்பத்துக்கு, அந்த கிராமத்துக்கு, நம்முடைய ஜனத்துக்கு ஆசீர்வாதமாய் இருக்கணும். ஹல்லேலூயா. சில விசுவாசிகள் சபைக்குள்ள வந்தா போதகருக்கு ஒரே துன்பம். சிலரை நான் ஆண்டவரிடத்தில் இப்படி முழங்கால் படிக்கிட்டு ஊக்கமான ஜெபம் செய்வோம். ஆண்டவரே, இந்த விசுவாசி இந்த சபையை விட்டு அகற்றிருங்கப்பா, அனுப்பிடுங்க, இவங்க வேணாம். ஏன்னா அவங்களே எங்களுக்கு முள்ளாகிடுவாங்க. இல்லையா? நம்மளுடைய விசுவாசிகள், நமக்கு வர்ற சபை ஜனங்கள் பச சொன்னா கண்ணை பிடுங்கி கொடுத்துருவீங்களா? சோத்திரம். சில பேர் என் கண்ணையே பிடிங்கிற பார்த்துடுறாங்க. சிலர் தான், எல்லாரும் இல்லை. விட்டா ராத்திரியில் விட்டா கிட்னியை கொண்டு போயிடுவான் போல எனக்கு. நான் சொல்லுவேன், நான் அடிக்கடி 4 சத்துருக்கள் எனக்கு இருக்கிறாங்க, 4 எதிரி இருக்கிறாங்க. அதில் முதல் எதிரி எவன்னு சொன்னா என் சபையை விட்டு போனவன் தான் முதல் எதிரி என்று சொல்லுவேன். 2வது தான் பிசாசு அடுத்த எதிரி. 3வது எதிரி எவன்னு கேட்டால் சபைக்குள்ளே இருக்கிறான். நான் பேசும்போதெல்லாம் குற்றம் சாட்டி கொண்டு, குறை சொல்லிக்கொண்டு, ஏதாவது சொல்லிக்கொண்டே இருப்பான். 3வது 4வது எதிரி தான் என்னை சுற்றிலும் அறியாத, ஆண்டவரை அறியாது இருக்கிற அந்நிய ஜனங்கள். அவங்க ஒரு முறை ஒரு கடிதம் எங்களுக்கு பெட்டிஷன் அடிச்சிட்டாங்க. ஒரு 17 பேருக்கு, இப்போ அந்த லெட்டருக்கு மெசேஜ் இருக்கு. அவை ஜனாதிபதியிலிருந்து கிராமத்தில் இருக்கிற ஜிஎஸ் மட்டும் பெட்டிஷன் அடிச்சிட்டாங்க. 17 பேருக்கு அந்த காப்பி போயிட்டு, அப்போது டிஎஸ்எஃப் கலாச்சார உத்தியோகத்தெல்லாம் வந்து என்னை விசாரிக்க மாறி மாறி போலீஸ் அவங்க எல்லாம் வந்தாங்க. அப்போ இந்த கலாச்சார உத்தியோகத்தும் ஒருவன் வந்து என்னடா நீங்கள் இந்த சபை பெரிய குழப்படியாமல் நீங்கள் சத்தம் போடுறீங்க, இப்படி ஒரே பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு சொன்னபோது நான் அவரை பார்த்து ஒரு பதில் சொன்னேன். நீங்கள் என்ன விசாரிக்க வந்திருக்கிறீங்க? சரி, என்னை விசாரிக்க முதல் எங்களோட வீட்டுக்கு சர்ச்சுக்கு முன்னால் இருக்கிற இந்து ஜனங்கள் தான், யாரும் ரட்சிக்கப்படல. காலையில் எழுப்பி நான் சைவ பாட்டை தான் போடுவான், இந்த காலையிலையும் போட்டான் தான், சினிமா பாட்டை தான் போடுவாங்க. அவங்க எல்லாரும் நம்ம யாரும் சப்போர்ட் பண்ண உள்ளே வரமாட்டாங்க. திமிந்து கூட சபையை பார்க்குறதுக்கு பயப்படுவாங்க. அப்படிப்பட்ட இந்துக்கள் தான். நான் அவங்கள பார்த்து அந்த உத்தியோகத்தை பார்த்து சொன்னேன், நீ என்ன கேட்க முதல் அங்கே இருக்கிற ஜனத்திட்ட முன்னுக்கு எங்கேயோ இருந்தவன் ஒரு எழுதின கடிதத்துக்கு வரக்கூடாது, முன்னுக்கு விசாரிச்சிங்களான்னு கேட்டேன். அப்போ அவன் சொன்னான், முன்னுக்கு விசாரிச்சு என்ன சொன்னாங்க, அவங்களால் எங்களுக்கு எந்த டிஸ்டர்பும் இல்லைன்னு சொன்னாங்க. அல்லேலூயா. நான் சொன்னேன், அப்போ போகலாமே நீங்கன்னு சொன்னேன். இன்னைக்கு கேளுங்க, நம்ம அந்நியர்கள் கூட நமக்கு சத்துருக்களாக இல்லை.
நமக்கு ஒரே ஒரு சத்துரு பிசாசு மட்டும்தான். ஆனால் சபைக்கு வர பிள்ளைகள், நீங்கள் சபைக்கும் ஒரு ஆசீர்வாதமாக இருப்பதற்காகத்தான் கர்த்தர் நம்மளை அழைத்திருக்கிறார். அல்லேலூயா, ஆமென். நான் ஐந்தாவது கடைசியாக முடிச்சிறேன். ஆண்டவர்களை அழைத்ததுக்கு காரணம் 1 பேதுருவின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிங்க. கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராய் இருக்கிறார். நித்திய மகிமைக்கென்று தேவன் எங்களை அழைத்திருக்கிறார். 5 காரியத்தையும் சொல்லிக்கொள்ளுங்க. இப்ப முதலாவது சொல்லுங்க, ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்க. முதலாவது எதுக்காக அழைத்தாராம்? சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, எதுக்காக அழைத்தார்? கேட்பேனா? ரைட். அவ இப்போ எக்ஸாம் மாதிரி இருக்கும், பிள்ளைகளுக்கு எக்ஸாமா? ரைட், ஓகே. சொல்லுங்க, எதுக்காக கேட்ட நம்மளை அழைத்தார்? பரிசுத்தத்துக்கென்று அழைத்தார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, பரிசுத்தத்துக்கென்று உன்னையும் என்னை அழைத்தார். ஞாபகப்படுத்துறதுக்கு தான் சொல்றேன், பரிசுத்தத்துக்கென்று அழைத்தார். சொல்லுங்க, 2வது எதுக்காக அழைத்தார்? அவருடைய புண்ணியங்களை அறிவிக்க தேவன் நம்மை அழைத்தார். 3வது எதற்காக அழைத்தார்? இந்த பேதுரு புத்தகத்தை நீங்கள் படிக்கக்குள்ள இந்த 5 விஷயத்தை ஞாபகப்படுத்திக் கொள்ளணும். எதுக்காக ஆண்டவர் 3வது அழைத்தார்? பாடுகளுக்காக கர்த்தர் நம்மளை அழைத்தார். 4வது எதற்காக அழைத்தார்? ஆசீர்வாதத்துக்கென்று அழைத்தார். 5வது எதற்காக அழைத்தார்? நித்திய மகிமைக்கென்று, நித்திய மகிமைக்கென்று அழைத்தார். எனக்கு அருமையான தேவ ஜனமே, இந்த நாட்கள் இந்த உலகத்தில் நம்ம வாழ்கிற காலங்கள் ஒரு கொஞ்ச காலம்தான் இந்த வாழ்க்கை. ஆண்டவர் கொலோசியர் புஸ்தகம் 3வது அதிகாரம் முதல் 2 வசனங்களையும் படித்து பாருங்கள். பவுல் சொல்லுகிறார், நீங்கள் கிறிஸ்துவோடு கூட எழுந்தது உண்டானால் கிறிஸ்து வீற்றிருக்கிறதான மேலான இடத்துக்கு தேடுங்கள். மேலானதை தேடுங்கள், பூமிக்குரியதை அல்ல, பரலோகத்துக்குரியதை தேடுங்கள். நம்ம இந்த உலகத்தில் வாழ்கிற கொஞ்ச காலம்தான், கொஞ்ச காலம்தான் இந்த பூமியில் நம்ம வாழப்போறோம். எவ்வளவு ஐஸ்வர்யமாக வாழ்ந்தாலும், எவ்வளவு ஆசீர்வாதமாக வாழ்ந்தாலும், எவ்வளவு சுகமாக வாழ்ந்தாலும், எவ்வளவு பலமாக வாழ்ந்தாலும் ஒரு குறிப்பிட்ட காலம் தான். எவ்வளவு காலம்? மேக்சிமம் ஒரு 80 வயசு வச்சுக்கொள்ளுங்க. நான் ஏன் குறைச்சி சொல்லலை உங்களுக்கெல்லாம், எனக்கெல்லாம் அந்த நம்பிக்கையே இல்லை. அப்படி வாழணும்னு நான் விரும்பவும் இல்லை. ஆனால் உங்களை பார்த்து கொஞ்சம் ஆசீர்வதிச்சுட்டு போகிறேன். 80, 90 வயதுன்னு சொல்லுங்களேன், அதுக்கும் வருத்தமும் சஞ்சலவுமான காலங்களாகத்தான் இருக்கு. ஆனால் அதுக்கு பிறகு ஒரு நாள் நம்ம கண்ணை மூடத்தான் போகிறோம். நமக்கு ஒரு நித்தியமான வீடு எங்க இருக்கு தெரியுமா? பரலோகத்தில் நமக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா, அதுதான்மா நித்தியமான வீடு. இந்த உலகத்தில் இருக்கிற வீடுகள் எல்லாம் அநித்தியமானது. நாம் காண்கிறவைகள், நம்ம இந்த உலகத்தில் பார்க்கிறவைகள், அனுபவிக்கிற எல்லாம் இந்த உலகத்தில் ஒரு நாள் அழிந்து போயிடும். ஒரு நாள் அநித்தியமானதாகவே அதை மாறிவிடுகும். இந்த உலகத்தில் கட்டின வீடு, பணம், பொருள், கண்டிடும் உற்றார் உறவினர்கள் எல்லாரும் ஒரு நாள் நாம் இந்த உலகத்தை விட்டு போகும்போது எதுவும் நம்மை பின்தொடர்வதில்லை. கவிஞன் கண்ணதாசன் இப்படி சொன்னான், வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாருன்னு சொன்னான். காதறிந்த ஊசியின் கடைவழி வெட்டு வராது என்று இன்னொருவன் சொன்னான். இந்த உலகத்திலே எதுவும் நமக்கு நிரந்தரம் அல்ல. நம்ம சில வேளை இந்த உலகத்தை இறுக பிடிச்சு கொள்றோம். இதுதான் என் வாழ்க்கை என்று நினைச்சு கொண்டிருக்கிறோம். இதுதான் எல்லாம் என்று நினைத்து கொண்டிருக்கிறோம். இந்த உலகத்தில் நாம் காண்கிறவைகள் எல்லாம் ஒரு நாள் அழிஞ்சிரும். இந்த உலகம் அழிஞ்சிரும். அதனால தான் பிரசங்கி சொல்லுகிற போது சொல்லுறான், மாயை மாயை மாயை, சூரியனுக்கு கீழே காண்கிறவர்கள் எல்லாம் மாயை. அது சஞ்சலமும் தவிப்புமான காலங்கள். நித்தியமானது எது தெரியுமா? பரலோகம். 2 கொரிந்தியர் புஸ்தகம் 5வது அதிகாரம் முதல் வசனத்தை வாசித்து பாருங்கள். பவுல் சொல்லுகிறார், பூமிக்குரிய கூடாரமாகி இந்த வீடு அழிந்து போனாலும் தேவனால் கட்டப்பட்ட தேவனால் கட்டப்பட்ட கைவேலை இல்லாத நித்திய வீடு பரலோகத்தில் எனக்கு உண்டென்று அறிந்ததினால்
நான் அதுக்காகவே காத்து கொண்டிருக்கிறேன். எனக்கு அருமையான தம்பி தங்கச்சி, அருமை சகோதரிகளே, இந்த உலகத்தில் என்னென்னத்துக்கெல்லாம் ஓடிக்கொண்டிருக்கிறோம், எதெல்லாம் நினைச்சு ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் பரலோகத்தை நினைச்சு ஓடுறோமா? சில பேர் பரலோகத்தை எப்ப நினைச்சு பார்க்கிற தெரியுமா? செத்த வீட்டுக்கு போன பிறகுதான் நினைச்சு பார்க்கிறேன். இன்னைக்கு நிறைய பேர் பரலோகத்தை நினைச்சு பார்க்க செத்த வீட்டுல போய் அதுக்கு உள்ள நீ செத்துறாத. நம்ம உண்டை அறிவோம். தேவன் எதற்காக அழைத்தா தெரியுமா? பரலோகத்துக்காக. பரலோகத்துக்காக. நான் ஒரு நாள் ஒரு கொடிய வியாதியில் பாதிக்கப்பட்டேன். என்னுடைய கொடிய வியாதியின் நிமித்தம் நான் மிகவும் போராடினேன். அந்த கொடிய வியாதியில் நான் ஒவ்வொரு நாளும் செத்து கொண்டிருந்தேன். இயேசு என்னை சுகமாக்கினார். இயேசு என்னை சுகமாக்கினார். நான் இன்றைக்கு சொல்வேன், மறுபடியும் அந்த கொடிய வியாதி என்னை வந்து என்னை சாகடித்தாலும் எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது. 39 ஆண்டுகளுக்கு முன்னாக நான் மரித்திருந்தால் துருட்டிக்கட் நரகத்துக்குத்தான் போயிருப்பேன். பாவத்திலே வாழ்ந்திருந்த என் வாழ்க்கை பாதாளத்தை நோக்கி போயிருக்கும். ஆனால் என்னை தேவன் அழைத்தார். பரிசுத்த வாழ்வுக்கென்று அழைத்தார். அவருடைய பாதைகளிலே நடந்து வரும்படி என்னை அழைத்தார். அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி என்னை அழைத்தார். அவருடைய ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க என்னை அழைத்தார். இன்றைக்கு மரணம் என் வாழ்விலே வருமாயிருந்தால் அந்த மரணத்தை வா என்று அன்போடு அழைக்க நான் ஆயத்தம். ஒரே ஒரு நம்பிக்கை இருக்கிறது, பரலோகம் எங்கள் வாழ்வுக்கு சொந்தமானது. அல்லேலூயா. இன்றைக்கு அந்த நம்பிக்கை உங்களுக்கு இருக்கிறதா? தேவன் இந்த உலகத்தில் உங்களை அழைத்தது. சில வெளியில சபைக்கு சில வருவாங்க, ஏதோ ஒரு சுகம் கிடைச்சா போதும், ஏதோ என் தேவை சந்திக்கப்பட்டால் போதும், ஏதோ என் பிரச்சனை தீர்ந்தால் போதும், ஐயோ பாஸ்டர் எனக்காக ஜெபம் பண்ணுங்கள், ஓடி ஓடி சபைக்கு வருவார்கள். பிரச்சனை முடிந்தால் பிறகு பாஸ்டர் அவங்களை தேட வேண்டி வருகும். அவர்களை தேட வேண்டியிருக்கு. எங்க பிரதர் காணல, எங்க சிஸ்டர் காணல, ஆராதனைக்கு காணுமே, உபவாச கூட்டத்துக்கு காணுமே, ஊழியத்துக்கு காணுமே என்று ஊழியர்கள் தேடுகிற காலம். நான் உங்களை பார்த்து சொல்வேன், எங்கட பாஸ்டர் மாதிரிலாம் எங்களை பார்த்து ஒரு வார்த்தை என் பாஸ்டர் சொன்னது எனக்கு ஞாபகம் உண்டு. Get out அப்படித்தான் சொல்லியிருக்கிறார். என்னை பார்த்து வெளியே போடாண்டு அப்படித்தான் சொன்னார். ஆனா ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், எங்களை பாஸ்டர் மேர் ஆராதனைக்கு காணல, ஊழியத்துக்கு காணல, உன் சபைக்கு காணல, உபவாசத்துக்கு காணலன்னு தேடின நாட்களே இல்லை. ஏனென்றா அழைக்கப்பட்ட எங்களுக்கு தெரிந்திருந்தது எங்களுக்கு ஒரு நித்திய வாழ்வு உண்டு. அந்த நித்திய வாழ்வுக்காகத்தான் இன்றைக்கும் ஆண்டவரை தேடிக்கொண்டிருக்கிறோம். எனக்கு அருமையானவர்களை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். பாவத்திலிருந்து உங்களை அழைத்தது மறுபடியும் பாவத்தில் போவதற்கு அல்ல. சகோதரரே, நீங்கள் ஒரு குடிகாரர்களாக இருந்திருக்கலாம், ஒரு துஷ்டனாக இருந்திருக்கலாம், பொல்லாதவர்களாக இருந்திருக்கலாம். அம்மாமார், நீங்கள் ஒரு அசுத்த அடிமைத்தன பாவ வாழ்க்கையில் வாழ்ந்திருக்கலாம். ஆண்டவர் உங்களை அழைத்ததுக்கு காரணம் பரிசுத்தமாக வாழ்வதற்காகவே கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறார். பரிசுத்த வாழ்வே உங்கள் வாழ்வின் பரவசமாய் மாறும். இரண்டாவது, தெய்வ ஜனமே, அழைக்கப்பட்ட தம்பி தங்கச்சி, ஆண்டவருடைய புண்ணியங்களை அறிவிக்க கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறார். வாலிபர்கள் இங்கே சிலருக்கு இருக்கிறீங்க. உங்கள் வாலிப காலத்தில் ஆண்டவர் உங்களை அழைத்தது அவருடைய புண்ணியங்களை அறிவிக்க. நான் அடிக்கடி என்னுடைய பல புத்தகங்கள் எழுதியிருக்கிறேன். உங்களுக்கு அதை வாசித்து இருக்கலாம். என்னுடைய புத்தகத்தில் நான் என்னை அறிமுகப்படுத்தும் போது நான் ஒரே ஒரு வாக்கியம் போடுவேன், நாங்கள் வாழ்ந்த காலம் யுத்த காலம், என்னை போன்ற வாலிபர்கள் ரைபிளை கையிலேந்தின காலம்,
எல்லாருடைய கையிலும் பைபிள் இருக்கும். நான் ஸ்கூலுக்கு போற நேரத்தில் ஸ்கூல்ல இருக்கிற படிகர்கள் பிஸ்டல் கையை கொண்டு வருவாங்க ஸ்கூலுக்கு. அதை காட்டினாலே 2 வாலிபன் போயிடுவான் அந்த இயக்கத்துக்கு. பல இயக்கங்கள் இந்த காலம். அடுத்த நாள் கிரீனட்டோட ஸ்கூலுக்கு வருவான். அதை எல்லாரும் தூக்கி தூக்கி பார்ப்போம். பைபிளை கையிலேந்தின காலம் நாங்கள் வாழ்ந்த காலம். ஆனால் அந்த வாலிப காலத்தில் என்னுடைய 17வது வயதில் இந்த பைபிளை கையில் ஏந்தினேன். அல்லேலூயா. பைபிளை கையில் ஏந்தினவன் இன்றைக்கு உயிரோடு இல்லை. மண்ணுக்காக போராடினவன் இன்றைக்கு மண்ணுலகில் இல்லை. ஆனால் இந்த பைபிளை கையிலேந்தி விண்ணுக்காக போராடினோம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறோம். அல்லேலூயா. அநேகரை விண்ணுலகத்துக்கு நேராய் நடத்துகிறோம். எனக்கு அருமையான தேவச்சனமே, தேவன் அவருடைய புண்ணியங்களை அறிவிக்க உங்களை அழைத்திருக்கிறார். கிறிஸ்தவ வாழ்க்கையில பாடுகளை கண்டு, துன்பங்களை கண்டு கலங்க வேண்டாம், சோர்ந்து போக வேண்டாம். நிந்தைகள் வருகும், அவமானங்கள் வருகும், பாடுகள் வருகும். அதுதான் தேவனுடைய பாதை. கிறிஸ்துவோடு இருக்கிறீர்கள். அந்த பாதையின் வழியாய் கடந்து போங்கள். தேவ மகிமையும் உங்கள் வாழ்வில் நிரப்பும். ஆசீர்வாதத்துக்கென்று கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறார். எல்லாவற்றையும் விட நித்திய வாழ்வுக்கென்று கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார்.